இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையைச் சேர்ந்த பெண் கலைச்செல்வி. இவருக்கு கணவன் மற்றும் 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர் நீண்ட காலமாகவே விபச்சாரம் செய்து வருகிறார். இதற்காக இவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் மெரினா. சொந்த ஊரில் இந்த தொழிலை செய்தால் குடும்பத்துக்கு தெரிந்துவிடும் என்று இதற்காகவே இவர் சென்னைக்கு வந்து போயிருக்கிறார். அதிக நெருக்கம் எப்பவுமே சுற்றித் திரியும் இடம் மெரினா பீச் தான். அடிக்கடி சென்னை போவதால் புருஷனிடம் சண்டை வந்து ஒரேடியாக சென்னைக்கே வந்து விட்டார். இப்படி 2 மாதமாக சென்னையில் தான் தங்கி இருந்திருக்கிறார். அப்போது ஆட்டோ டிரைவர் பிரேம்குமார், சூர்யா என்கின்ற 2 பேர்களிடம்தான் கலைச்செல்விக்கு நெருங்கிய தொடர்பு அதிகமாக இருந்திருக்கிறது. இதனிடையே இந்த தொழிலில் விபச்சாரம் செய்யும் மற்றொரு பெண்ணுக்கு கலைச்செல்வி மேல் தொழில் ரீதியான போட்டி பொறாமை ஏற்பட அதற்கு ஆட்டோ டிரைவர் உள்ளிட்ட 2 பேரும் சப்போர்ட்டுக்கு போக அதன் பிறகுதான் கலைச்செல்வியை கொலை செய்யும் வரைக்கும் போய்விட்டது. இந்த விவகாரத்தில் 4 பேர் கொலை செய்தாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 ஆண்கள் 2 பெண்கள். இதில் ஒரு பெண்ணுடைய பெயர் சந்தியா, மற்றொரு பெண்ணுடைய பெயர் சீலாபிரியா. சந்தியாவுக்கு வெறும் 19 வயதுதான் ஆகிறதாம். சீலாபிரியாவுக்கு 26 வயது ஆகிறது. 2 பேருமே விபச்சாரம் செய்யும் பெண்கள்தான். இந்த 2 பெண்களிடமும் பிரேம்குமாருக்கும் சூர்யாவுக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. கலைச்செல்வி பீச்சில் விபச்சாரம் செய்ய தொடங்கிய பிறகுதான் இந்த பெண்களுக்கு பிரச்சனையே ஆரம்பித்திருக்கிறது. விபச்சார தொழில் வளர்ச்சி 2 பேருக்குமே கலைச்செல்வியால் தங்களுடைய தொழில் பாதித்ததாகவும் இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்கள் மீது பரிதாபப்பட்ட பிரேம்குமாரும் சூர்யாவும் கலைச்செல்வியிடம் கொஞ்ச நாளாக பேசுவதை தவிர்த்து வந்தனர். ஆனாலும் கலைச்செல்வியின் விபச்சார வளர்ச்சியை கண்டு சந்தியா, சீலாபிரியாவால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. இதனால் தங்களுடைய விபச்சார தொழிலை காப்பாற்றிக் கொள்ள பிரேம்குமார் சூர்யாவை சந்தித்து முறையிட்டனர். அதன் பிறகு எப்படியாவது கலைச்செல்வியை கொலை செய்து விடுமாறும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 2 பெண்கள் கொடுத்த ஐடியாப்படிதான் கொஞ்ச நாளாக தொடர்பே இல்லாமல் போனாலும் வம்படியாக போனை போட்டு வரவழைத்து ஒன்றாக தண்ணி அடித்து ஜாலியாகவும் இருந்துவிட்டு பிறகு கொலையும் செய்துள்ளனர். இந்த கொலை நடந்த சமயத்தில் சந்தியாவும் சீலாபிரியாவும் சம்பவ இடத்தில்தான் இருந்திருக்கிறார்கள். அதனால் அந்த 2 பெண்களையும் போலீசார் சேர்த்தே கைது செய்திருக்கிறார்கள். இப்போது இந்த 2 பெண்களிடமும் தனித்தனியாக விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறதாம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.